அதாவது இந்த வில்லுப்பாட்டு பத்தி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஒன்று நயா வந்து நான் சொல்றேன் அப்படின்னு வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஆனா நீங்களாம் கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் கேட்கும். அமைதியா இருக்கீங்களா? அதாவது ஒரு ராஃபிள் டிக்கெட்ல 4வது டிக்கெட் ஒன்று ஆட் பண்ணலாம். நான் எத்தனை முறை அமைதி சொல்லியிருக்கேன்னு எண்ணி சொல்றவங்களுக்கு ஒரு $50 கிஃப்ட் கார்டு கொடுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமா. ஆனா வில்லுப்பாட்டு பத்தின இன்ட்ரோடக்ஷன் இப்ப சொல்ல வராங்க. வில்லுப்பாட்டு என்பது தமிழ்நாட்டின் மரபு மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் ஒரு பழமையான நாட்டுப்புற இசை மற்றும் கதை சொல்லும் கலை வடிவம். வில்லுப்பாட்டு என்பது ஒரு கதையை கருத்தை பாட்டும் வர்ணனையும் கலந்து நகைச்சுவையுடன் தெரிவிக்கும் முறை. வில்லுப்பாட்டின் நோக்கமே கிராம மக்களிடம் இயற்கை மொழியில் செய்திகளை விரைவாக எடுத்து சொல்வதற்காகவே. நம்ம பள்ளி குழந்தைகள் நமக்கு என்ன செய்தி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. நயா ரொம்ப அழகா பேசுனீங்க. அவங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தமிழ்ல எழுதி வச்சு அவங்க கையெழுத்துலயே எழுதியிருக்காங்க. ரொம்ப திருத்தமா இருக்கு கையெழுத்து. அதனால அவங்களுக்கு ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். சூப்பர். தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அழகா இருந்துச்சு இல்லையா? தன்னதம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்து கடவுகளே. மண் வாசனை மறந்திடக்கூடாதுன்னு தினசரி இட்லி தோசை பொங்கல் பூரி செய்து தர அம்மாக்களே, பேரன் பேட்டி போன்ல தான் தமிழ் பேசல. தன்னதம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்து கடவுகளே. மண் வாசனை மறந்திடக்கூடாதுன்னு தினசரி இட்லி தோசை பொங்கல் பூரி செய்து தர அம்மாக்களே, பேரன் பேட்டி போன்ல தான் தமிழ் பேசல. தமிழ் பள்ளி ஆண்டு விழாவில் என்னதான் செய்ய போறாங்கன்னு ஆவலோட பார்க்க வந்த டாடா பாட்டிகளே, எங்களோட பாட்டை கேட்க வந்திருக்கும் உங்க எல்லோருக்கும் வந்தன வந்தன வந்தனங்க குந்தனங்க. ஆமா வந்தன வந்தன வந்தனங்க. நாங்கள் சொல்லும் கருத்துக்கு செவி கொடுங்க. உலகத்தில் எவ்வளவோ ஊர் இருக்குது, ஆனா அது நியூ ஜெர்சி மாதிரி வராது. இங்க மட்டும்தான் திசைக்கூர் தமிழ் பள்ளி இருக்கு. ஆமா, நம்ம ஜெர்சி தமிழ் பள்ளி மிக மிக உற்சாகமாக 9 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடந்து கொண்டு வந்துட்டு இருக்குது. ஆமா, அட ஆமாப்பா, 3 வயசுல இருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியேண்டா சொல்ற? 3 வயசுல இருந்து 17 வயசுல இருக்கவங்க எப்படா சனிக்கிழமை தமிழ் பள்ளிக்கு போகலாம்னு உற்சாகமாக சந்தோஷமாக வருவாங்க. ஆமா, அது அட வேற வழி. நம்ம எல்லாரும் சார்பிலையும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணுமா? சாமிக்கு வந்தோம் வந்தனோ, சாமிக்கு வந்தோம் வந்தனோ, மாசிற்கு வந்தோம் வந்தனோ, மேராசுருக்கு வந்தோம் வந்தனோ. அது சரி, ஏதோ கருத்து சொல்ல போறீங்கன்ட்டு சொன்னீங்களா, அது என்னது? என்ன நடந்துச்சா? வென்று தண்ணீர் காடு, காற்றில் நிறைந்தது புகை.
இந்த டீ நம்மை பாதித்தாலும் அது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் காற்றில் கரையாது. கலிபோர்னியா காட்டு தீயை பற்றி தானே சொல்லு. அதற்கு காரணம் தான் என்ன? நம்ம தான் இதுக்கு காரணம். என்னப்பா சொல்ற? நான் வீட்டை விட்டே வெளியே போகிறதுல நான் எப்படி காரணமாக முடியும்? ஆமா, வளர்ச்சி தேடிய மனிதன் இயற்கையை இழந்தான். காடு வெட்டினால் காடு வெட்டும். ஆஹா, அப்படினா? ஆமா, காடுகள் வெட்டினோம், வீடுகள் கட்டினோம், மரங்களும் வீழ்ந்தன, காட்டுப்புல் காய்ந்தன. ஆமா, மரங்களும் வீழ்ந்தன, காடு காய்ந்தன. ஆமா, காலநிலை மாற்றத்தால் தீயதான் மாறுது. அது யாரிடா தூக்கிட்டு போனது? அது கோரஸ் பசங்களா, அது காலண்டர் மாற்றம் இல்ல, காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச். இது எப்படி தான் செய்ய முடியும்? ஆமா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், இயற்கையில் ஒரு காப்போம். சூரியனை நாம் நம்புவோம், மின்சாரம் சிக்கனமாக உபயோகிப்போம். ஆமா, சூரியனை நாம் நம்புவோம், மின்சாரம் சிக்கனமாக உபயோகிப்போம். மின்னேனும் சாதனம் குறைப்போம், மீண்டும் பயன்படுத்த வழி தருவோம். ஆமா, மின்னலும் சாதனம் குறைப்போம், மீண்டும் பயன்படுத்த வழி தருவோம். உருவாக்குவோம். ஆமா, பசுமை நகரத்தை உருவாக்குவோம், பழக்கத்தாகிய எதிர்காலம் மாற்றுவோம். இதில் எல்லாம் பண்ண நம்ம பூமியை காப்பாற்ற முடியுமா? ஆமா, நாம் துவங்கும் சிறிய செயல்கள் நாளை உலகத்தை மாற்றும் சிறப்பு செயல்கள். அருமை அருமை. சரி, இதை விட டீயார் விஷயம் பரவி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவங்க அம்மா கிட்ட உனக்கு வீட்டு பாடல்கள் சந்தேகம்னா நீ யாரை கேட்ப? அப்பாவை கேட்பேன். வரலாறு இல்லைன்னா கதைகள் கேட்பதுன்னா நீ யாரை கேட்பாய்? அத்தனை கேள்விக்கும் ஒரே இடத்தில் பதில் வரும் இடம் அதுதானே. புதிய நண்பன் எல்லாம் செய்யும் அதிசய நண்பன். ஆமா, புதிய நண்பன் எல்லாம் செய்யும் அதிசய நண்பன். தூங்கிட்டே கார் ஓட்ட சிபி குரல் பாட. அப்ப நம்ம இனிமே எதுக்குமே யோசிக்க வேண்டாமா? எங்க அப்பா சொன்னாங்க ஏஐ வந்தா வேலை போயிடும். அது உண்மையா அப்பா? பார்க்கறாங்க பார்க்கறாங்க. இயந்திரம் வைக்க இயந்திரம் இயந்திரம். ஆனா இதுல எல்லாமே இருக்க ஒரு ஆள் இருக்குல்ல. ஆமா, நான் ஏஐக்கு நாம வேண்டும்.
பாட்டுக்கும்னு நினைக்காதீங்க. நினைக்காதீங்க நினைக்காதீங்க. நமக்கு பயம், நம்ம அறிவே நம் சிந்தனையால் AI செயல்பட வேண்டும். நமக்கு பயமல்ல, நம் அறிவே நம் மிகப்பெரிய சக்தி என்று கூறி எங்கள் கருத்துக்களை பொறுமையாக கேட்ட பெருமக்களுக்கு நன்றி ஐயா ஐயா, நன்றி ஐயா, நன்றி அம்மா அம்மா, நன்றி அம்மா. நல்ல தமிழ் தந்தவர்க்கும் நன்றி ஐயா, இந்த வாழ்வை தந்தவர்க்கும் நன்றி ஐயா. நல்ல தமிழ் தந்தவர்க்கும் நன்றி அம்மா, இந்த வாழ்வை தந்தவர்க்கும் நன்றி ஐயா. தனிப்பட்ட உயரமும் உலகம் முழுதும் வெளிச்சமாய் பாயட்டும். இன்றும் நாளையும் நம்மை தொடரட்டும். பூமி பசுமை வெளிச்சமை உயர்த்தட்டும். வாழ்க செந்தமிழ், வாழ்க நாட்டமிழ். நன்றி, வணக்கம். ரெண்டு பேரையும் நீங்க எந்திரிச்சு முன்னாடி நில்லுங்க. அழைக்கிறோம். வில்லு பாட்டு எப்படி இருந்தது? முன்னாடி போங்க. ஆசிரியர்கள் அப்படியே பதக்கம் கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. ஜாலியா ஒரு கை தட்டலாமே. தன்யா மாத்தங்கி, ஆரித் பிரபு, சபரீஷ் மணிகண்டன், தன்யஸ்ரீ தீனதயாளன், திகழினியன் ராஜதுரை, மேக்சிமஸ் கோபிநாத். மெடல் பதக்கம் அணிவித்துட்டு அப்படியே ஒரு போட்டோ, இன்னொரு போட்டோ எடுத்துருங்க. கை தட்டலாமே. நன்றி.